ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா. இந்த வீடியோவில் 2 days ரேண்டம் vlog பார்க்கலாம் வாங்க. காலையில் வாசலில் கூட்டி தண்ணியெல்லாம் தெளிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சமையல் வேலையை முடிச்சாச்சுங்க. நேற்று நைட்டு வச்ச மீன் குழம்பு இருக்குது, சாதம் மட்டும் வடித்து விட்டாச்சு. இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடிஞ்சிருச்சுங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து போட்டு வச்சுருக்கேன். பாப்புக்குட்டி எல்லாம் வந்து குளிச்சுட்டு வரேன்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு பாப்பா குளிச்சுட்டு வர சொல்லிவிட்டு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சாச்சுங்க. போன வீடியோவில் இல்லைங்க, அதுக்கு போன வீடியோவில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டியிருந்தேன். அந்த மீன் குழம்பு தாங்க இது. நைட்டு வச்ச மீன் குழம்பு காலையில் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. ரசத்துக்கு தேவையான பொருளை எல்லாமே சேர்த்து அரைச்சி செய்வோம் இல்லைங்களா, அது மாதிரி ரசம் வச்சுருந்தேன். இது தாங்க இன்றைக்கி எங்களுக்கு காலையில் சாப்பாடு. காலையில் எழுந்திரிச்சு ரிலாக்ஸாக வீடு குட்டி வாசல் குட்டி கட்டித்தர வேலை எல்லாமே முடிச்சுட்டு சிம்பிளாக சாதம் மட்டும் வச்சு நைட்டு வச்ச குழம்பு வச்சு சாப்பிட்ற சுகமே தனிங்க. மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். ரிலாக்ஸாக வேலை செஞ்சுட்டு சாதம் மட்டும் வடித்து சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி காலையிலேருந்தே நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டேன். குழந்தைங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குட்டி பையன் எடுத்ததும் மாங்காய் தாங்க எடுத்துகிட்டு இருக்கான். இப்போது மாங்காய் சீசன் தாங்க, அதனால் மீன் குழம்பு வைக்கும்போது மாங்காய் போட்டு செஞ்சோம்னா குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு வச்சாச்சு. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரியம்முக்கு வந்து காரமே சாப்பிடவே மாட்டாங்க. லைட்டாக காரம் இருந்தாலும் போதும், அம்மா காக்குதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாள். ஆனால் சின்னம்மா வந்து காரம் வந்து நல்லாவே சாப்பிட்டுக்குவான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு காரம் மட்டும் நல்லா சுருக்குன்னு வேணுங்க. காரம் மட்டும் நல்லா சுருக்குன்னு இருந்துட்டா போதும், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிடுவார். காரம் மட்டும் லைட்டாக கம்மியாக இருந்தாலும் போதும், காரம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நேற்று செஞ்ச மீன் வறுவல் கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்க, அதையுமே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சரி காலையில் தோசைக்கல்லில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி கொடுக்கலாம், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கிறதுக்காக அதுவும் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வீடியோ இப்போ போன வாரம் இல்லாத அதுக்கு போன வாரம் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க, சாரிங்க. இந்த வீடியோ லேட்டாக எடிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குங்க, அதை வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். மீன் வந்து மாமா அன்றைக்கி 2 கிலோவுக்கு பக்கமாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால நேற்று மீன் ஃப்ரை பண்ணிங்க. மட்டன் குழம்பு மட்டும் செஞ்சுருந்தோம். மீன் வந்து பாதி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வந்து காலையில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை தாங்க நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நான்வெஜ் எடுப்போம். அன்றைக்கி வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க, கொஞ்சமாக சாப்பிட்டு போதுங்கிற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் திங்கக்கிழமை எனக்கு அது வேணும் இது வேணுங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னே குழந்தைங்களுக்கு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருதுங்க, அடுத்த நாள் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு. எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க நம்ம குட்டி பையன் இந்த தொட்டில் தாங்க மோஸ்ட்லி விளாண்டுட்டுருக்கான். ஸ்கூல் லீவ் விட்டத்துலேருந்தே இந்த தொட்டிலுக்கு ரெஸ்ட்டே இல்லைன்னு கூட சொல்லாங்க. குட்டி பையன் கொஞ்சம் நேரம் தொட்டில் விளையாடுவான். அப்படி இல்லை அப்படின்னா பாப்பா 2 பேரும் மாற்றி மாற்றி விளையாடுவாங்க. அந்த தொட்டிலுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டத்துலேருந்து ரெஸ்ட்டே இல்லைங்க, வாய் இருந்து அழுதுறோம், அந்த அளவுக்கு அதை போட்டு சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வாசல் கூட்டி தண்ணியெல்லாம் தெளித்து விட்டாச்சு. ஆட்டுக்கட்டி தர வேலையும் எல்லாமே முடிச்சாச்சுங்க. காலையிலேயே இந்த வேலையெல்லாம் நேரமாகவே இன்றைக்கி முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனாலங்க வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக போய் சாப்பாடு செய்கிறது. ஆனால் பாப்பாவுக்கு மட்டும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க, ஃபஸ்ட்டு சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு பாப்பாவில் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தாங்க கட்டித்தர வேலையே ஃபுல்லாக பார்க்க முடியும். பாப்பாவுக்கு லீவ் விட்டதுலேருந்தே இப்போ இதுவே பழக்கமாயிடுச்சு. பாப்பா ஸ்கூல் போகும்போது மறுபடியும் இந்த பழக்கத்தெல்லாம் மாற்றி அவங்கள ஃபஸ்ட்டு கிளப்பி விட்டதுக்கப்புறம் தாங்க கட்டித்தர வேலையெல்லாம் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். காலையில் எழுந்ததும் நாமளே குழந்தைங்களையும் பார்த்துட்டு சமைக்கணுங்க. அது இல்லாத இந்த கட்டித்தர வேலை வாசல் கூட்டுற வேலைன்னு சொல்லிட்டு காலையில் நிறையா இருக்கும். பாப்பா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கனாவே காலையில் கொஞ்சம் டென்ஷனாகவே ஓடிட்டுருக்கோம். மாமா வந்து டியூட்டிக்கு போகிறதுங்க 3 ஷிஃப்ட்டு போவாங்க. 3 ஷிஃப்ட்டு போகிறதும் மாறி மாறி போவாங்க. அதனால வீட்டில் ஏதோ ஒரு இருக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த கார்டன் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கே சரியாக இருக்குங்க. ஆடு மாடு வச்சுருக்கீங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லி தெரியுங்க. தீனிப்பில்னு சொல்லுவாங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாருமே அந்த தீனிப்பில் வந்து கரணையாக வெட்டிங்க நல்லா உழவு ஓட்டி அதில் வந்து பாத்தி மாதிரி பிடிச்சி அதில் வந்து நட்டி விடுவாங்க. நல்லா பெருசாக வளர்ந்து வரும். அப்படி வளர்ந்து வரப்போ ஆட்டுக்கு அறுத்து போட்டோம்னா நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து தீனிப்புல் கட்டை இல்லைங்க, பக்கத்தில் ஒரு காட்டில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் வெட்டிட்டு வரணும் மாமா காலையிலே கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு போய் பாதி கட்டை வெட்டும் போதே காலில் அப்படியே வகுந்து விட்டுருச்சாங்க. அப்படியே அந்த வலியோடையே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து சாப்பிடாத கட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம். மறுபடியும் கடையில் சாப்பிட்டுங்க, மறுபடியும் போய் கட்டெல்லாம் போட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பார்க்கும்போதே நிஜமாக ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா மடிப்புங்கால் கீழே கிழிச்சு விட்டுருச்சுங்க, நல்லா ஆழமாக கிழிச்சு விட்டுருச்சுங்க. அதனால் 3 தையல் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து மாமா நைட் ஷிஃப்ட்டு போக வேண்டியது. நானும் லீவ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தூரம் காலையிலேருந்து சொல்லிகிட்டே இருந்தேன். மாமா வந்து இல்லை நான் வேலைக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே காலையிலேருந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு.
அவருக்கு அடிபட்டதுங்க இதில் என்னால் சாப்பாடும் செய்ய முடியல. அவர் கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது, எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. அப்புறம் முட்டை உடச்சி ஊற்றுற மாதிரி குழம்பு சிம்பிளாக வச்சேங்க. சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, இது மாதிரி ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா நம்மளால் நிஜமாக தாங்கிக்கவே முடியாதுங்க. அந்த டைமில் நம்மளால் என்ன செய்கிறதுனே தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிடுவோம். எனக்கும் காலையிலேருந்து அதே மாதிரி தாங்க போயிட்டுருந்துச்சு. அவர் அங்கே போயிட்டு வர வரைக்கும் நல்லா பிஸ்கா காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இவர் இப்படி நிற்கவும் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அப்புறம் ஈவினிங் வாக்கில் அவருக்கு உளுத்தம் பணியாரம் செய்வோம் இல்லைங்களா, அந்த பணியாரம் ரொம்பவே பிடிக்கும். அதனால் உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டே ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணி நல்லா இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி விடாத அரைக்கணுங்க. தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா பணியாரம் அந்தளவுக்கு நல்லா வராது, ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும், எண்ணெய் அதிகமாக குடிச்சிருங்க. அதனால் தண்ணி நல்லா இருத்துட்டு நல்லா பருப்பை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஃபஸ்ட்டு இது மாதிரி கொரன்னு அரைச்சிட்டுங்க. மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளித்து ஆட்டணுங்க. தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது. இது மாதிரி பதத்துக்கு ஆட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. சர்க்கரை பணியாரத்துக்கு சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழம் இருந்துச்சுன்னா பழுத்த பழமும் அது கூட சர்க்கரையும் போட்டு நல்லா அதை பிசைஞ்சுங்க. அதில் தொட்டு சாப்பிடுவாங்க. அப்படி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ உளுத்தம் பணியாரம் போட்டுட்ருக்கேன். சின்னதாக போடணுங்க, அப்போ தான் நல்லா வேகும். சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பணியாரம் செய்யணுங்க, இல்லைனா சீக்கிரம் கருத்து போன மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாதுங்க. அதனால் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு சின்னதாக காய்ச்சல் வந்தால் கூட தாங்கிக்கவே முடியாதுங்க. நான் சும்மா கேட்டுகிட்டே இருப்பேன், எப்படி மாமா இருக்குங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பேன். இன்றைக்கி காலில் அடிபடவும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் அதான் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இப்போ அவருக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சுங்க. 5 நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு. கட்டு போட்டிருந்த ஒரு 2 நாளையில் கட்டை அவுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட்டு கொடுத்துருந்தாங்க, டேப்லெட் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் வர சொல்லியிருந்தாங்க தேயில் பிரிக்கிறதுக்காக. இப்போ தேயில் பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. தேயில் போட்ட இடத்துல மட்டும் லைட்டாக அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டாக முட்டிக்கிட்டே இருக்குங்க. அவர் ஃபுல்லாக நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அவர் வேலை. நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல லைட்டாக வலிக்குதுங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. லைட்டாக இன்னும் வீக்கமாக இருக்குங்க அந்த இடத்துல மட்டும். தீனி பிள்ளை தட்டரிக்கிற அருவாலாங்க நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அந்த முனை பார்த்தோம்னா நல்லா நீட்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் அறுக்கும்போது ரொம்ப பார்த்து பத்திரமா இருக்கணுங்க, இல்லைன்னா கையை கிழிச்சிரும். இப்படி எங்கேயாவது பட்டுருச்சுனாலும் ரொம்ப ஆழமாக வகுந்து விட்டுருங்க. யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அருவாள், கத்தி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போதுங்க பார்த்து யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்து யூஸ் பண்ணும் போதுமே தெரியாமல் எப்போதோறப்போ இது மாதிரி நம்ம கை காலில் கண்டிப்பாக வகுந்து விட்டுருங்க. அப்படி வகுந்து விட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டுக்கோங்க. சேஃப்டிக்கு ஆகாத மாதிரி ஊசி போட்டு விடுவாங்க. அதை போட்டு விட்டாவே வலி கொஞ்சம் குறைஞ்சிருங்க. நம்ம வீட்டில் 3 குட்டீஸ் இருக்கிறதுக்கு அதுக்குங்க விளையாடும் போது காலைக்கு இது மிதிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு 10 நாள் வரைக்கும் ரொம்ப பயமாகவே இருந்துச்சுங்க. ஒரு வழியாக புண்ணு சரியாயிடுச்சு. உளுத்தம் பணியாரம் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. அதில் அவ்வளோ சத்து இருக்குது. ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, வெயிட் போடவே மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உளுத்தம் பணியாரம் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக வெயிட் போடும். ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்குலாம் இது அதிகமாக கொடுத்துட்டு வரும்போது நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்குங்க. முதுகு வலி, இடுப்பு வலியெல்லாம் கண்டிப்பாக வரவே வராது. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க.